வசனத்துல என்ன எழுதுறான் ஒரு இடத்துல பாரதி, இந்த 4 வர்ணம்னு பிரிச்சிருக்காங்க பாருங்க. அவரு அதை சொன்னாரு, மேல் வர்ணம் 1 2 3 4ன்னு. அதை ஒரு யானையை ஒரு யானைப்பாகன் பேசுறதா பாரதி வச்சுட்டு, இவனுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா, யானையில சூத்திர யானைன்னு ஒண்ணு இருக்குன்னு பேசுறானேன்னு பாரதி கோவப்படுறார். யானையில சூத்திர யானை, யானையில சத்திரிய யானைன்னு பேசுறான், இவனுக்கு அறிவு இருக்கா அப்படின்னு பாரதி வசனத்துல ஒரு இடத்துல கேள்வி கேட்கிறார். அப்ப இந்த மனிதர்கள் எதனாலேயோ பிரிச்சு 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 பார்த்து சமூகம் பலவீனம் அடைகிறது, சமூகம் நாறுகிறது, சமூகம் பகைகளால் வெட்டி சாய்கிறது, சமூகம் நாகரிகமற்ற சமுதாயமாக பிறரால் காரி துப்பப்படுகிறது. சார், இன்னும் ஒரு நாட்டில், இவ்வளவு வளர்ந்த நாட்டில் ஒரு கோயிலுக்குள்ள ஒருத்தர் சாமி கும்பிட்றதுக்கு போக முடியாதுன்னு ஒருத்தன் அடாவடித்தனமா சாதிச்சான்னா, வெளியில இருக்கிற மற்றவன் இந்தியாவை பார்த்து காரி துப்ப மாட்டானா? என்னடா நாடு வச்சிருக்கிறீங்க நீங்க? ஒருத்தன் கோயில போய் சாமி கும்பிடுறனா கூட உள்ள விட மாட்டேங்கிறீங்களே, என்னடா நியாயம் இது? கேட்க மாட்டானா? அதனால நம்ம என்ன பண்றோம்? நம்முடைய குறைபாடுகளை களையணும், நம்முடைய பிரிவினைகளை களையணும் அப்படின்னு சொல்றோம்.